ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல இப்போ புதுசா தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு கொரியன் மூவி தான் தி இன்னசென்ஸ். இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி புதுசா வரக்கூடிய தமிழ் டப்டு கொரியன் மூவிஸ் அண்ட் சீரிஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு லாயரா இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலயே அவங்க ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாங்க. இப்போ பல வருஷங்கள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த இறப்பு நாள் அன்னைக்கு அவங்க அம்மா சில பேருக்கு விஷம் குடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர, இதுக்கப்புறம் பல வருஷங்களா போகாத அந்த சொந்த ஊருக்கு மறுபடியும் போறாங்க. எதுக்காக? அவங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காக. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவங்க அம்மாவுக்கு மறதி நோய் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, தான் பொண்ணே அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு மறதி நோய் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அவங்கள அவங்க ஒரு இன்னசென்ட்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். அதுக்கு நடுவுல நெறைய பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்தோடைய கதை. மெயினா இந்த படத்துல எனக்கு புடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவ சொல்லலாம். ஏன்னா படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயே கதைக்குள்ள போயிடுவாங்க. அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா, என்கேஜிங்கா லாஸ்ட் வரைக்கும் நம்மள பார்க்க வச்சுருவாங்கன்னே சொல்லலாம். பொதுவா இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்ல நெறைய கான்வர்சேஷன்ஸா போயி கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி கொண்டு போவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இல்லங்க. ஸோ இன்ட்ரஸ்டிங்கா தான் கொண்டு போவாங்க. சில இடங்கள்ல கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஆனா அது எல்லாமே முக்கியமா இந்த கதைக்கு தேவைப்படுறதுனால தான் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ சொல்லியே ஆவணும். ஒவ்வொரு சீனுக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்லி நேச்சுரலா அந்த ஆக்டிங்க வந்து அவங்க படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் வச்சு இந்த படத்த முடிப்பாங்க. ஓவராலா இது ஒரு சூப்பரான ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒர்த்தான மூவியா இருக்கும். இந்த படத்த எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.